ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் தைக்க போகிறோம். பார்ட் 1ல் நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. நான் கொடுத்துருக்க மாதிரியே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வெட்டி கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வர கஸ்டமர்கிட்ட வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வந்து உங்களுடைய ப்ளவுஸை வச்சு அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணுங்கள். படம் வரைஞ்சி நோட் பண்ணி எழுதி பழகுங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா வரும். நம்ம வந்து இப்போ தான் வந்து க்ரீன் கலர் நூல் போட்டிருக்கோமா, ஸோ அதனால் நான் லூப் அடிக்குதா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன பீஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். தையல் ஃபினிஷிங்காக இருந்தால் தான் ப்ளவுஸ் வைக்கணும். இப்போ முன் பக்கம் எடுத்துக்கிடுவோம். முன் பக்கத்துக்கு நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கல நம்ம கட் பண்ணும்போதே 3 மார்க் பண்ணிட்டோம். நம்ம சென்ட்ரு டாட் வந்து அந்த பார்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். 3ஆக டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மார்பு சுற்றளவு உங்களுடைய முன்பாட்டத்துக்கு தேவையான ஃபுல் உயரமும் கைக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ டாட் பிடிச்சிட்டு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி பட்டன் பக்கம் வந்து ஒரு டாட் பிடிக்கிறேன். 2வது டாட்டு 3வது டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்குள் பகுதிக்கு நம்ம பிடிப்போம். அதுக்கும் வந்து நம்மளுடைய சென்ட்ரு டாட்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேல் பக்கமாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே அப்படியே ஒரு டாட் பிடிச்சி விட்டுக்கிறோன்னு பிடிக்கும்போது 1/4 இன்ச்சு டாட் நம்ம பிடிக்கிறோம். ஸோ பெரிய டாட் மட்டும் நமக்கு 1.5 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு கப்பை வந்து நேராக எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்பாட்டம் இந்த மாதிரிக்கு நின்றுச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம், கப்பு கரெக்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ற அர்த்தம். ஒரு மாதிரிக்கு இப்படி நல்ல புஃப்னு வராமல் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் டாட் வந்து பிரித்து தான் தைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கவனமாக தைங்க. நம்ம கட்டிங் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு அதே மாதிரியே பேப்பர் கட்டிங் போடுங்க. நேரடியாக துணியிலையும் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சென்ட்ரு பாயிண்ட் பெரிய டாட் பிடிச்சோம்னா அதை வந்து உள்ளே கூடி மடித்து விட்டு ஒரு கிராஸ் தையல் போட்டுக்கோங்க. கிராஸ் தையல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து அந்த தையல் துணியெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்க போகிற அந்த பட்டி வந்து நல்லா கரெக்டாக வளைவாக நிற்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பீஸை வந்து உள்ளே தள்ளி விட்டு நம்ம சின்ன கிராஸ் தைச்சிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டி பீஸை நம்ம தைப்போம். பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணும்போதே முன்பாட்டம் பின்பாக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அதை வச்சு நீங்கள் தைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் பக்கமாக வச்சு ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். 4 பீஸில் ஒரு பக்கத்துக்கு 2 பீஸு. எனக்கு வந்து துணி இருக்கனால 4 பீஸ் எடுத்திருக்கேன். கப்பு ரொம்ப இதாக ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க அப்படின்னா உள்ள கேன்வாஸ் வச்சு தைங்க. இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதுன்றவங்களுக்கு நம்மளுடைய ப்ளவுஸ் துணியே ஓகே சரியாக இருக்கும். ஸோ பட்டியோடைய அந்த ஹைட்டு, அதாவது நான் எடுத்தேன் பாருங்கள், பார்ட் 1ல் எடுத்திருப்பேன் மெஷர்மெண்ட் கொடுத்து பாருங்கள். ஒரு பாயிண்ட் கூட அங்கிட்டு இங்கிட்டு எதுவுமே கூடலை குறையலை. இந்த மாதிரிக்கே நீங்கள் மார்க் பண்ணி வெட்டி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். அதே போல் அடிப்பகுதிக்கு இன்னொரு பட்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரிக்கே அடிப்பகுதியில் தையல் போடுங்க. மேல் பகுதியில் ஒரு பட்டி வச்சுருக்கோம், அடிப்பகுதிக்கு ஒரு பட்டி வச்சுருக்கோம். இப்போ நான் நார்மலாக தைக்கும்போது 2 பட்டி முன்னும் மேலும் கீழேயுமா வச்சு நான் ஒரே தையலாக போட்டு விட்டுருவேன். இப்போ வீடியோக்காண்டி உங்களுக்கு தனித்தனியாக தைச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ வந்து பாருங்கள், 2 பட்டி நம்ம எடுத்து விடும்போது நமக்கு தையல் வந்து சென்ட்ரு பகுதியில் போயிடும். இப்போ 2 பக்கம் பார்த்தாலும் நமக்கு தையல் வெளியே தெரியாது. இப்போ மேல் பகுதியாக நம்ம ஒரு அமுக்கு தையல் இதில் போட்டு விட்டுக்குருவோம். இந்த அமுக்கு தையல் மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்போ கீழே வந்து நம்ம பட்டி மடித்து அடிக்கல, அது ஓப்பனாக தான் விட்டுருக்கோம். அதை என்ன செய்ய போகிறோன்றதை நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ 2 பட்டி நம்ம அடித்து நம்ம வந்து இப்போ அமுக்கு தையல் போட்டுட்டோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தையலே உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. சரி, கீழ் பகுதி மட்டும் பாருங்கள், நல்லா ஓப்பன் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இந்த பார்த்திங்களா ஓப்பனாக இருக்குது. நான் இன்னும் தைக்கலை, அதை எப்போ தைக்கணும் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. இப்போ தான் நம்ம வந்து பேக் தட்டு எடுத்துருக்கோம். பேக் தட்டில் நம்ம 1.25 இன்ச்சுக்கு வந்து பட்டிக்கு விட்டுருக்கோம். அதில் 1.25 இன்ச்சில் நம்ம பட்டிக்கு விட்டதில் நம்ம வந்து 2 பாயிண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு தைக்கிறோம். 1/4 இன்ச்சு மட்டும் ஃபஸ்ட்டு அடித்து தைக்கிறோம். அந்த 1.25 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணி தைச்சிக்கிடுவோம். மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கோம். அது போக நமக்கு வந்து ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு. 14.5ன்றப்ப அது போக மிச்சம் இருக்கிறது எனக்கு 1 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1/4 இன்ச்சு மடித்தனால இப்போ அந்த 1 இன்ச்சு மட்டும் நம்ம மடிக்கிறோம். ஸோ அக்குள் பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கும்போது நமக்கு கை ஏற்றி சைடு தைக்கும்போது முன்ன பின்ன ஆகாது. இப்போ பாருங்கள், அக்குள் பகுதியை கரெக்டாக வச்சு விட்டு
நம்ம பட்டி ஒரு சைடு மடித்து வச்சுட்டோம், இன்னொரு பக்கம் நமக்கு வேணுன்றக்காண்டி நம்ம அளவு பார்த்து பார்த்து தைக்கிறோம். ஸோ இப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட நமக்கு கூடி குறையாது, நல்லா கரெக்டாக பெர்ஃபெக்டாக நிற்கும் தையல். இப்போ முடிச்சிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரிக்கே நம்ம வந்து நம்ம ஷோல்ட்ரு பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து சென்ட்ரு பகுதியை சென்டராக எடுத்து அதுக்கு நேராக ஒரு டாட் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேக் தட்டு டாட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நான் ஒரு 4.5 இன்ச்சு உயரம் வச்சு தைக்கிறேன். இப்போ 4.5 இன்ச்சு உயரம் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணி ஷோல்ட்ரு மேலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வந்து மார்க் நிற்குதோ அதான் வந்து நமக்கு கீழே பக்கம் இருக்கிறது பிறகு நமக்கு வந்து டாட் பக்கம். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து தைக்க போகிறோம். நம்ம முன்பக்கம் வந்து கீழ் பகுதியை நம்ம அடிக்காமல் விட்ருக்கோம் பாருங்கள், அது வந்து அக்குள் பகுதியை நான் வச்சு பார்க்குறேன். நம்ம பேக் தட்டை வந்து பட்டி தைச்சோம் பாருங்கள், அதில் வச்சு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறத மடித்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த முன்பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொக்கி பகுதியை எடுத்துக்கிடுவோம். கொக்கி பகுதியில் மேல் பகுதியில் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சுருக்கோம். அந்த தையலுக்கு போக மிச்சத்தை நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த சைடு அதே போல் வருது. இப்போ இந்த மாதிரிக்கு வரும்போது நமக்கு ஸ்ட்ரைட் கரெக்டாக கிடச்சிரும். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கிராஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் தான், அதனால் அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போய் கரெக்டாக நின்றுக்கிறோம். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ எல்லா ப்ளவுஸும் அந்த மேல் தட்டை வந்து 2 விரித்து விட்டு உள்பக்கமாக தள்ளி விட்டு ஒரு தையல் போட போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கதை கரெக்டாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் சைடு அடிக்கும்போது ஏற்றி இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் நமக்கு. சின்ன சின்ன மார்க் கூட நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து லாஸ்ட்டாக ப்ளவுஸ் முடிக்கும்போது இப்போ வந்து நம்ம தைச்சதெல்லாம் வெளியே எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் நம்மளுடைய ப்ளவுஸோடைய பாட்டை வந்து எவ்வளோ ஒரு அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள், ஒரு கொசன்னு இல்லாமல். பாருங்கள் பட்டன் கொக்கி பகுதி வந்து கரெக்டாக கீழேருந்து நம்ம வச்சு பார்க்கும்போது கொக்கி பகுதி வந்து கீழேருந்து நமக்கு மேலே பார்க்கும்போது 1/2 இன்ச்சு மட்டும் இருக்குது. 1/2 இன்ச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது சரியாக போயிடும். இப்போ இங்கே வந்து பட்டியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா உரசி விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரெக்டாக உங்களுக்கு நிற்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி பொஃப் கொடுத்துரும். பொஃப் கொடுக்காத அளவுக்கு தைங்க. நல்லா ஜீன்ஸ் தையல் நம்ம போட்டோம் பாருங்கள், நம்ம சீம் தையல் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ்லாம் அது மாதிரிக்க 2 தையல் நான் போடுறேன். இதுக்கு பேர் ஜீன்ஸ் தையல்னு சொல்லுவாங்க. 2 தையல் ஒரே மாதிரிக்க இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் டீச்சர்ஸ்லாம் போடும்போது எம்மிங்கெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து கழுத்துக்கெல்லாம் ஜீன்ஸ் தையல் தான் கேட்பாங்க, கைக்கு கழுத்துக்கு அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக தைச்சி பழகிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ்களுக்கெலாம் நம்ம வந்து தைச்சி அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து எம்மிங்கெல்லாம் அவங்களுக்கு நிற்காது. ஸோ எம்மிங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஷோல்ட்ரு வந்து தைக்கிறேன். ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ விட்டோன்னா 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும். 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு பிடிப்போம் அப்படின்னு பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய நெக்கு டிசைனும் மேலே தூக்கிக்கிறோம், அக்களும் பத்தாமல் போயிடும். ஸோ ஏற்றி இறக்கம் இல்லாமல் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதை மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கரெக்டாக தைங்க. இப்போ ஷோல்ட்ரு தைச்சாச்சு. ஷோல்ட்ரு தைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கை தைக்க போகிறோம். கை தைக்கிறதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சென்ட்ரு தைச்சில் அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிலாம் போவீங்களா என்னென்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இந்த கார்னர் ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னரில் முடிக்கிறது தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். சென்ட்ரு மட்டும் நான் வந்து பின் பண்ணிக்கிருவேன். ஸோ நீ இழுக்கிறது வந்து வரைக்கும் தெரியும், ஆனால் இழுக்கக்கூடாது. அடி பீஸை மட்டும் நேரில் எடுத்து விட்டு தைக்கணும். மேல் பீஸை எடுத்து தான் விடணுமே தவிர இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் இது வந்து கை வந்து நமக்கு ஃபுல் கிராஸு. நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிடும். நீங்கள் ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர்லாம் நிற்காமல் தூக்கிக்கிட்டு கொடுக்கும். ஸோ அப்படி இல்லாமல் கவனமாக நீங்கள் தைங்க. இப்போ சென்ட்ரு வரும்போது நம்ம பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பின்னை எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்கலாம். நான் எடுத்து வச்சு தான் தைக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இழுக்கவே இல்லை. உங்களை பார்க்குறக்கு இழுக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் யாரும் இழுத்து வச்சு தைச்சிடாதீங்க. 2 தையல் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய அக்கள் வந்து எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிதுன்னு. இப்படி நம்ம நேராக எடுத்து விட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். அதை வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்ற அர்த்தம். கையிலையும் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து வந்து கீழ்பட்டி வந்து அடிச்சிடுவீங்க. ஆனால் நான் வந்து அப்படி அடிக்க மாட்டேன். இப்போ ஷோல்டர் நான் ஏற்றிட்டேன் பாருங்கள். ஏற்றுனதுக்கு அப்புறம் நமக்கு கைக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து 8 இன்ச்சு கை நமக்கு தேவை. 8 இன்ச்சு கை போக மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.25 இன்ச்சு நமக்கு இருக்குது. ஸோ அந்த 1.25 இன்ச்சை வந்து
வந்து நமக்கு வந்து எப்பயும் போல் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் எம்மிங் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து நல்லா அப்போயே சின்ன தையல் போட்டுவிட்டு மிச்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் 1.25 இன்ச்சு இருக்கலாம், மிச்சம் இருக்கிறத வந்து பெரிய தையல் போட்டு எம்மிங்க்கு வச்சு கொடுத்துருங்க நீங்கள் எம்மிங் கட்டுறதுக்கு. நான் வந்து இது எல்லாமே ஜீன்ஸ் தையல் தான் போட போகிறேன். அதே போல் ஷோல்ட்ரு தைக்கும்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டரை நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம கை தைச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ 1, 2 நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 1ன்றது நம்ம கொக்கி பக்கம், 2ன்ற வளைய பக்கம். ஸோ அது வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்து நம்ம கொக்கி கட்டணும், ரைட் சைடு வளையம் போடணும். எதுக்காக நம்ம அப்படி போடுறோம்னா நம்ம சாரீ கட்டும்போது நம்மளுடைய லெஃப்ட் சைடு தான் வந்து ஒரு ஓப்பனாக, நம்ம வந்து மேலே ஃப்ளீட் வச்சு சைடில் ஓப்பனாக இருக்கும், ரைட் சைடு வந்து ஓப்பன் இருக்காது. ஸோ இந்த கொக்கி பகுதி மேல் பகுதியாக வரணும், வளைய பகுதி கீழ்ப்பகுதியாக வரணும். ஸோ ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் செக் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீங்கள் யாருக்கு தைக்கும்போது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தைக்கும்போது மாற்றி தைக்காமல் கரெக்டாக வரும். பிகினர்ஸ்க்காக இந்த டிப்ஸு சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம வெட்டி வச்சுருக்கிறத வந்து பீஸ் வந்து மடித்து தைச்சிட்டோம் கரெக்டாக. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பிசர் கட் பண்ணி விட்டுட்டு மடித்து அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இழுக்காமல் இருக்கும். பொறுமையாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அவசரமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை ரொம்ப பொறுமையாக தைங்க. வேறு யாருக்கும் தைக்காதீங்க, உங்களுடைய அளவுக்கே நீங்கள் தைங்க. நான் கொடுத்துருக்க பார்ட் 1 பாருங்கள், எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு நீங்கள் அதே மாதிரி விரித்து கட் பண்ணுங்கள். அதே போல் பார்ட் 2ல் வந்து நான் வந்து பாருங்கள் தைக்கிறது எப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்புறோம். இது வந்து வளையம் பகுதி. கொக்கி பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கம் மடித்து விட்றோம். இதான் கொக்கி பகுதிக்கு வந்து. வளையம் பகுதிக்கு உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்பி விடுறோம். கொக்கி பகுதிக்கு நமக்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி துணி எடுத்துக்கோங்க. வளையம் பகுதிக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய நெக்கு கழுத்து வந்து சுத்து தையல் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடு நம்ம அடிக்கிறதுக்கு பாருங்கள், நம்மளுடைய அந்தந்த பார்ட்டு, அதாவது பின் சைடுக்கு வந்து ரெட்டையாக மடித்து போட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸை 2ஆக பிடிச்சி தையல் எங்கே வருதோ அங்கே நோக்கில் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து கை லூஸு பாருங்கள், கை லூஸும் அதே போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். கை லூஸு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். அதே போல் ரவுண்டு பகுதி பாருங்கள், நம்மளுடைய அக்குள் பகுதி ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரிக்கே லைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் வைக்கணும். நம்மளோட துணியவும் இழுத்து பிடிச்சிக்கிறணும். ஸோ ஒரு பாயிண்ட் லூஸில் தைக்கணும். ஏன்னா இந்த துணி வந்து நான் அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் மாதிரிக்கே, அதாவது சில்க் காட்டனு, அது இழுவை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னமோ ஒரு துணி சொன்னாங்களே, ஃபுல்வாயில் துணி வந்து ரொம்ப வெறப்பாக இருக்கும். ஸோ இது தைக்கும்போது நம்ம ஒரு 2 பாயிண்ட் லூஸ் விட்டு தைக்கணும். ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அது ப்ளவுஸே வந்து ஒரு தொங்கலாகி போயிடும். இது வந்து வெறப்பாக நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு அளவு பார்த்து தைக்கும்போது அந்த ப்ளஸ்ஸு எப்படி கரெக்டாக நிற்கிது பார்த்திங்களாக்குள்ள. இதே மாதிரிக்கே 2 பக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி தைங்க. இந்த ஏற்றி இறக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ளவுஸ் போடும்போது கையை தூக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து திட்டுவாங்க, என்ன இப்படி தைச்சிருக்காங்க, ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது ஆனால் கையெல்லாம் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே இல்லாமல் எடுத்து வச்சு சின்ன சின்ன மார்க் கூட பொறுமையாக மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுபோல் என்னோடய இன்ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா காளீஸ்வரி நாச்சியார் இல்லம்னு சொல்லி என்னோடய இன்ஸ்டா இருக்குது. நீங்கள் அதுலேயும் எந்த டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அது நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ வந்து 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். கரெக்டான அளவு தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூடி நம்ம 3 தையல் போடுறோம். கரெக்டான அளவு தைச்சிட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேனாச்சும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு தையலை போட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சிருக்க பாருங்கள் கரெக்டாக கொக்கி பகுதியிலேருந்து எடுக்கணும். பேக் தட்டு கரெக்டாக எங்கனக்குள்ள வருதுன்னு பாருங்கள். டாட் வந்து முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தையல் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தையல் பாருங்கள், எந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்கள். இந்த தையலை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து 4 பக்கமும் கரெக்டாக பட்டி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே வந்து வளையத்துக்கு பார்க்கும்போது நம்ம தையலில் தான் செக் பண்ணணும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் தைக்க போகிறோம்.
இதுக்கு நான் கிராஸ் பீஸ் வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கீழ் பகுதியிலேருந்து நம்மளுடைய கொக்கி வளையத்துக்கு மார்க் பண்ண பாருங்கள். அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1/2 இன்ச்சு வரும், 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு வந்துச்சுன்னா கரைச்சி விட்ருங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொக்கி வளையம் வைக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு பகுதி மார்க் பண்ணுறேன். அப்புறம் 2 சென்டரையும் மார்க் பண்ணி அதையும் சென்ட்ரு பகுதி கொடுத்து 5 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய ப்ளவுஸும் முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு பாருங்கள். கிராஸ் பீஸ் வந்து நான் ஜீன்ஸ் தையெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து நல்லபடியாக தைச்சி முடிச்சாச்சு. நீங்களே இதே மாதிரிக்கே தைங்க. தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.